பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்புக்குரிய ரஜப் மாதத்தை அடைகிறோம். இந்த சிறப்புக்குரிய ரஜப் மாதத்தில் ஓத வேண்டிய 2 துவாக்கள் இருக்கு. இந்த துவாவை ஓதுங்க, ஆரம்ப நாட்களில் ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், ரொம்ப சிறந்ததை இந்த மாதத்தில் கொடுப்பான். இந்த ரஜப் மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்குது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த 4 மாதத்துல இது ஒரு மாதம். எப்படி அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நபிமார்களை தேர்ந்தெடுத்தானோ, எப்படி அல்லாஹ் பார்த்தீங்கன்னா வேதங்கள்ல ஒரு 4 வேதங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்தானோ, அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே இருக்கிறதுலே பெஸ்டா அல்லாஹ் நபிமார்கள், வேதங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலக்குமார்கள்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி மாதங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த ரஜப் மாதம். 4ல் ஒரு மாதமாக இருக்கு. இந்த மாதம் புனிதமாக்கப்பட்டதாகவும் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான மாதமா இருக்கு. இந்த நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கும் தனித்தனி அந்தஸ்துகள், சிறப்புகள்லாம் இருக்குது. இந்த துவாவை ஓதி ஆரம்பிங்க. முதல் துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறை பார்த்தவுடன் ஓதணும் துவா. அதாவது நம்ம ஒரு மாசத்தை ஆரம்பிக்கும் போது பிறை பார்த்த உடனே ஓதலாம். இல்லை நம்ம மறந்துட்டோன்னா கூட எப்போ ஞாபகம் வருதோ அப்போ ஓதிருங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பும் பரக்கத்தும் இந்த துவாவின் மூலமாக கிடைக்கும். அந்த துவா தான், அல்லாஹும்ம ஹில்லஹு அலைனா வில் அம்னி வல் ஈமான் வல் இஸ்லாமி வஸ் சலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹு ஹிலாலு ருஸ்தீன் வ ஹைர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் இந்த பிறையை பரக்கத் நிறைந்ததாகவும் ஈமான் நிறைந்ததாகவும் இஸ்லாமும் சாந்தியும் கொண்டதாக ஆக்கிவை. இன்னும் பிறையே உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லாஹுதான். நீ நேர்வழிக்கான பிறையாக இன்னும் நல்லமல் செய்யக்கூடிய பிறையாக ஆகிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் இந்த மாசத்தை நமக்கு பரக்கத்தானதாகவும் நேர்வழியாகவும் ரஹ்மத்துள்ளதாகவும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது முதல் துவா ஓதணும். 2வதா என்ன துவா ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த துவா ஓதுங்க. இது பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு துவா. இந்த துவா ஒரு சஹீஹான அறிவிப்பான்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல் சொல்லக்கூடிய துவா தான் சஹீஹான அறிவிப்பு. இந்த 2வது துவா சஹீஹான அறிவிப்பு இல்லை, ஆனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு எழுதப்பட்ட ஒரு துவா. அதாவது நமக்கு ரஜபை பற்றி சொல்லும் போதெல்லாம் என்ன அறிவிப்பில் வந்திருக்குன்னா, ரஜப் வந்துமே நீங்கள் நிலத்தை தயார் செய்யுங்க, ஷாபானில் என்ன பண்ணுங்க, விதையை போடுங்க, ரமலான்ல அது அறுவடை செய்யறதுக்கு தயாராயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, இந்த ரஜப் மாசம் ரமலானுக்கான தயாரிக்கக்கூடிய மாசம். ரஜப் எல்லாருமே ரமலானை அடையணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இந்த துவால நம்ம கேட்குறோம். இந்த துவாவை நீங்க தமிழ்லையும் கேட்டுக்கலாம், அரபிலையும் கேட்டுக்கலாம். அதனால நீங்க எப்படி தெரியுமோ அப்படி கேட்டுக்கோங்க. நான் சொல்றது தமிழும் சொல்றேன், அரபியும் சொல்றேன். புரிஞ்சு வச்சு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கேட்டுக்கோங்க. அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லிகினா ரமலான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரஜப்லயும் ஷாபான்லயும் பர்க்கத்தை கொடுத்து ரமலான என்னை அடைய செய் அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா ரஜபியும் ஷாபான்லயும் பர்க்கத்து கொடுத்துரு, ரமலான நான் உயிரோடு இருந்து அதை அடையணும், அமல் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது நல்ல எண்ணத்தோட ரமலானுக்கான ப்ரிப்பரேஷனாக கேட்கக்கூடிய ஒரு துவா. இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு சஹீஹான துவாவாக இல்லாட்டினாலும் நம்மளை ரமலானுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டான ஒரு துவாவாக இருக்குது. அதனால ஆலிம்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சஹீஹானதாக இல்லாட்டினாலும் சரி, இதை என்ன பண்ணலாம், அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவாக கேட்கலாம். அதை நீங்கள் தமிழில் கூட கேட்டுக்கோங்க, அரபியிலேயே தான் ஓதணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த துவாவை கேளுங்க. இதை கேட்டு கேட்டு வருவதன் மூலமாக ரமலான் மேலே இருக்கக்கூடிய ஆசையும் பற்றும் அதிகமாகும். நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா, அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த விஷயத்தின் மீது ஒரு நல்ல விசன் நமக்கு ஏற்படும். அது மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு, அது மேலே ஒரு கவனம் ஏற்படும். அதற்காக நம்ம தயாரிப்புகளை செய்வோம். அதனால இந்த துவா ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பிறை துவா ஒரு முறை ஓதிட்டு இது ஒரு முறை ஓதுங்க. இது அப்பப்போ தமிழ்லையும் ஓதிட்டே இருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த துவாக்களை இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது ஓதி ஆரம்பித்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், புனிதமாக்கி வச்சிருக்கான். புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் என்ன அமல் செய்யணும், என்ன அமல் செய்யக்கூடாது, என்னென்ன ஓதணும்னு எல்லாமே நம்ம லைனாக போட்டுட்ருக்கோம். எல்லாமே கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி வந்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த அமலையுமே விட்டுறாதீங்க. லைனாக நம்ம போடக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து ஓதிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு அமல் செய்யலாம், அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் விட்டு போட்டு வியாழக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம்னு நினைக்காதீங்க. நேரம் இருக்கும்போது செய்யுங்க. அல்லாஹ் நமக்கு எப்போ நேரம் கொடுப்பானே தெரியாது. அதனால நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்க. இந்த மாசத்துல நம்ம போடுறத பார்க்கறக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக்கும் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.